தமிழன் செய்திகள். தேனி மாவட்டத்தில் இடுக்கி மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் கண்ணகி கோவில் சித்திரை முழு நிலவு விழா ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கேரள எல்லையில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோவில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று திருவிழா நடைபெறும். இந்நிலையில் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்ட ஆட்சியர் விக்னேஸ்வரி மற்றும் தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் ஆகியோர் தலைமையில் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கேரள மாநிலம் தேக்கடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், கண்ணகி அறக்கட்டளை நிர்வாகிகள், இடுக்கி மற்றும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த வருவாய் அலுவலர்கள், காவல் கண்காணிப்பாளர், வன அலுவலர்கள், போக்குவரத்து துறை அதிகாரிகள் உள்ளிட்ட 2 மாநில அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக பொறியியல் துறைகளில் பணி ஆய்வு பெற்ற பொறியாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக பொறியியல் பட்டதாரிகளுக்கு உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், மேற்பார்வையாளர் மற்றும் வைரவாளர் நெறிகளுக்கான அறிவிப்பானது கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டு அதற்கான தேர்வுகளை நடைபெற்றது. இதில் பொறியாளர்களின் 319 பேர் உதவி பொறியாளர்களாகவும், 788 பொறியாளர்கள் இளநிலை பொறியாளர்களாகவும், மேற்பார்வையாளர் மற்றும் வரைவளைவாளர்களாகவும் பணியாணை பெற்றுள்ளனர். இந்நிலையில் பணியாணை பெற்ற பொறியாளர்களை பிரமிட் IAS அகாடமி இயக்குனர் கற்பகம் பாராட்டினார். ஈரோடு MP பிரகாஷ் மாணவர்களுக்கு அரசு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கி வருகிறது என்பதை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். ஈரோடு தொகுதியில் உயர்கல்வி நிறுவனமான மத்திய அரசின் NIT, IIT, சென்னை, திருச்சி போன்ற இடங்களில் மட்டுமே உள்ளது. இதனை மேற்கு மண்டலமான ஈரோடு பகுதியில் அமைந்துள்ளதால் 60 தொகுதிகளில் உள்ள மாணவர் பயன்பெறுவார்கள் என்றும், தமிழக அரசு ஏற்கனவே புதுமை பெண் மற்றும் உயர்கல்வி மாணவர்களுக்கு பொறியியல், மருத்துவம் ஆகியவற்றில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு மற்றும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கி வருகிறது என்பதை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். திருப்பத்தூர் அருகே மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் அடுத்த சின்னகுனிச்சி கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இந்த எருதுவிடும் திருவிழாவில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சிறப்பு சீறி பாய்ந்தன. மேலும் குறைந்த வினாடியில் சீறி பாய்ந்து ஓடி இலக்கை அடைந்த காளைகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் 1,00,000 ரூபாயும், 2வது பரிசாக ரூபாய் 75,000 ரூபாயும், 3வது பரிசாக ரூபாய் 55,000 ரூபாயும் என மொத்தம் 63 பரிசுகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஊர் கவுண்டர்கள் நல்லத்தம்பி, பெரியசுவாமி, சுப்பிரமணி, மாணிக்கம், தலைவர் சேகர், தேமுதிக கந்தளி தெற்கு ஒன்றிய செயலாளர் KL ஹரி மற்றும் கிளை செயலாளர்கள் P ஐயப்பன், G அன்பு மற்றும் ஊர் பொதுமக்கள் என 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி அருகே உள்ள செந்தராம்பள்ளியில் அமைந்துள்ள ஆக்போர்ட் பப்ளிக் பள்ளியில் பட்டமளிப்பு விழா மற்றும் அவார்டு வழங்கும் விழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அன்னை கண்ணம்மாள் தர்மராஜன் கல்வி அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட இந்த விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் திரு மகேந்திரன் தலைமை தாங்கினார். பள்ளியின் இயக்குநர் திருமதி கவிதா ராணி மகேந்திரன், பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி ஜெசிந்தா முத்தையா மற்றும் பள்ளி நிர்வாகிகளான முனிகிருஷ்ணன், சேகர், ஜேக்கப் ஜார்ஜ், கராத்தே மாஸ்டர் மாரியப்பன் மற்றும் வெங்கடசுவாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கோவை நவ இந்திய பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் குங்குமண்டல ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கோவை நவ இந்திய பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கொங்கு மண்டல ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு அக்கட்சியின் தலைவர் GK வாசன் தலைமை வகித்தார். இதில் கோவை, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி குறித்து ஆலோசனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன், வரும் சட்டமன்ற தேர்தலில் கட்சியை வலுப்படுத்தும் விதமாக இதுபோன்ற ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், கோவையை தொடர்ந்து கன்னியாகுமரி, மதுரை மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் இக்கூட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். பழனியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த 3 இளைஞர்களை கைது செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி உழவர் சந்தை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக வந்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து சென்ற போலீசார் அப்பகுதியில் தீவிர சோதனை நடத்தினர். அப்பொழுது சந்தேகத்திற்கிடமாக அப்பகுதியில் சென்ற 3 இளைஞர்களை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மணிகண்டன், மாயவன், இளவேனில் ஆகிய 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 200 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். தூத்துக்குடியில் தொகுதி மறுவரையறைக்காக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது, தொகுதி மறுவரையறைக்காக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்றும், மேலும் நமது உரிமைகள் நிலைநாட்டப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் எனவும், மக்கள் அனைவரும் இதில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றார்.
தூத்துக்குடி மாநகராட்சி மாநாட்டு மையத்தில் புத்தொழில் களம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடியின் இளைஞர்கள் உயர்ந்த கனவுகளும் லட்சியமும் கொண்டவர்கள் எனவும் அவர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு புத்தொழில் களம் என்ற ஒரு முன்னெடுப்பை திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி தொடங்கியுள்ளார். இந்த திட்டத்தில் 18 வயது முதல் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் தங்கள் தொழில் திட்டங்களுடன் விண்ணப்பிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் சிறப்பழைப்பாளர்களாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் மீன்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சருமான அனிதா ஆர். ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு 2 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் வறண்ட நிலையில் காணப்பட்டன. இதேபோன்று குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் வரத்து குறைந்து சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் பெய்த மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் வரத்து அதிகமானது. இந்த நிலையில் திருப்பரப்பு அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு 2 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உடையார்பாளையம் பேரூர் திமுக சார்பில் மு.க.ஸ்டாலின் 72ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 72ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் உடையார்பாளையம் பேரூர் கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தேர்தல் பணிக்குழு செயலாளர் புகழேந்தி, இளம் பேச்சாளர் நன்மாறன், தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர், அரியலூர் மாவட்ட திமுக செயலாளர் எஸ். சிவசங்கர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நிகழ்வில் மாநில சட்டத்திட்ட குழு இணை செயலாளர் சுபாஷ் சந்திரசேகர், ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன், ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி மேற்பார்வையாளர் கலா சுந்தரமூர்த்தி, ஜெயங்கொண்டம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தனசேகர் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சையை சேர்ந்த ஹரி மற்றும் ரோமன் இனம் வீரர்கள் உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பின் தரைவரிசை பட்டியலில் 45ஆம் இடம் பிடித்துள்ளனர். தஞ்சையை சேர்ந்த ஹரி மற்றும் ரோமன் இனம் வீரர்கள் இங்குள்ள தலைமை பயிற்சியாளர் மகேந்திரன் ராதாவுடன் பயிற்சியை முடித்த பின்னர் கோபிசந்த் கீழ் ஹைதராபாத்தில் பயிற்சி பெற்று இப்போது உலக பேட்மிண்டன் கூட்டமைப்பின் தரவரிசை பட்டியலில் 45ஆம் இடம் பிடித்துள்ளனர். மேலும் இந்த அகாடமியில் பயிற்சி பெற்ற நர்னா, அருண்முருகன் போன்றவர்கள் 2024-25க்கான தேசிய விளையாட்டுகளில் ஆண்கள் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் விளையாட்டுப் போட்டிகளில் 2 வெள்ளிப் பதக்கங்களை பெற்றுள்ளனர். மேலும் ராக்ஸ் அகாடமியில் சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கோபிசந்த் கீழ் பயிற்சி எடுக்க வேண்டும் வாய்ப்புகள் பெறுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் தொகுதி மறுவரையை மத்திய அரசு கைவிடும் வரை தமிழகத்தில் போராட்டம் தொடரும் என பேட்டியளித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் திமுக மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொகுதி மறுவரை என்பது தமிழ்நாட்டையும் தென் மாநிலங்களையும் வஞ்சிக்கும் வகையில் உள்ளது. ஆகவே தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற இந்த நிலையை மாற்றுவதற்கு தமிழக முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சிகளும், அனைத்து மக்களும், ஊடகங்களும் ஒன்று சேர்ந்து தொகுதி மறுவரையை எதிர்த்து போராட முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் கா. சுந்தர் எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம்.எஸ். சுகுமார் அவர்களின் ஏற்பாட்டில் பெரிய காஞ்சிபுரம் குஜராத்தி சத்திரம் அருகே தண்ணீர் மோர்பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி அவர்கள் சிறப்புழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டை திறந்து வைத்தார். இங்கு கோடை வெப்பத்தை சமாளிக்கும் வகையில் இளநீர், மோர், கிரணிப்பழம், தர்பூசணி, வெள்ளரிக்காய் உள்ளிட்ட பழம் மற்றும் காய் வகைகளும், குளிர்பானங்கள் உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதியில் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம் தலைமையில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மத்திய ஒன்றியம் சார்பில் ஆரன் கண்டிகை பகுதியில் ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் தனேஷ்லால் ஏற்பாட்டில் ஒன்றிய கழக செயலாளர் தங்கபச்சாசரம் முன்னிலையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற பூத் கமிட்டி நிர்வாகிகள் கள ஆய்வு ஆலோசனைகள் கூட்டத்தில் கழக இலக்கிய அணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பு செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான முனைவர் எஸ். வைகைசெல்வன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பாகனேசன், மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வெல்வவதி, மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் டைல்சேகர், மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் அருள்தாஸ், ஒன்றிய கவுன்சிலர் ராமச்சந்திரன், ஒன்றிய இலக்கிய அணி செயலாளர் புருஷோத்தமன், ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் அருளப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேவக்கோட்டையில் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி மூதாட்டி ஆட்சியரிடம் மனு அளித்தார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராம்நகர் குடியிருப்பு பகுதியில் தனியார் இடத்தில் அரசு மதுக்கடை இயங்கி வருகிறது.
இந்த மதுக்கடையால் அப்பகுதியில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வருவதால் மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி ராம்நகரை சேர்ந்த சீதாலட்சுமி உள்ளிட்ட அப்பகுதியினர் காவல்துறையினர் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் புகார் கொடுத்தனர். இதனால் அதிருப்தியடைந்த தானித் புராணி சாலையை சேர்ந்த செந்தில்நாதன் வீட்டில் இருந்த சீதாலட்சுமியிடம் ரகளையில் ஈடுபட்டு மேலும் வீட்டின் முன் இருந்த கழிவுநீர் தொட்டியை உடைத்து சேதப்படுத்தி கம்பியால் தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே இதுகுறித்து சீதாலட்சுமி அளித்த புகாரின் பேரில் தேவக்கோட்டை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து செந்தில்நாதனை கைது செய்தனர். ஆத்தூர் அருகே கெங்கவள்ளி மண்மலை கிராமத்தில் ஆர்டிஓ வீட்டில் முகமுடி அணிந்து கொள்ளைகளில் சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே உள்ள செந்தாரப்பட்டி மணிமலை கிராமத்தை சேர்ந்த ராம்குமார் மயிலாடுதுறையில் போக்குவரத்து ஆர்டிஓவாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் ராம்குமாரின் வீட்டில் முகமுடி கொள்ளையர்கள் கத்தியை காட்டி விரட்டி பணம், நகை கொள்ளையடித்து சென்றனர். இந்த சம்பவத்தில் டிஐஜி உமா, எஸ்பி கௌதம், கோயல் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையில் 3 தனிப்படை அமைத்து முகமுடி கொள்ளையர்களை தேடி வந்த நிலையில் முதற்கட்டமாக கார் டிரைவர் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் விஜயகுமார், ரவிக்குமார், அஸ்வின்காந்த், சந்தியா ஆகிய 4 பேரையும் கைது செய்த போலீசார் குற்றவாளிகளை ஆத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் கிடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் செய்து வரும் தொடர் மழையால் 3 மாதத்திற்கு பிறகு குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் நிரம்பி பாய்கிறது. குமரி மாவட்டத்தில் கடந்த 3 மாதங்களாக வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்பட்டது. இதனால் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்பட்டது. தற்போது மழை பெய்து வருவதால் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் நிரம்பி பாய்கிறது. சமூக சேவகர் மாஸ்டர் குமரேசன் தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியளித்துள்ளார். தென்சென்னை மாவட்டம் சார்பில் மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் கருப்பு கொடி ஏந்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்சென்னை மாவட்டம் சார்பில் மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் சென்னை மவுண்ட் ரோடு தர்கா அருகில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கும் வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்தும் அதை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கருப்பு கொடி ஏந்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் இந்திய தௌஹீத் மாநில துணைத் தலைவர் முகமது முனீர், மாநில செயலாளர் முகமது மொய்தீன், முகமது யஷூப், சையத் அலி உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர். இதில் ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சையில் நடப்போம் நலம் பெறுவோம் என்கிற திட்டத்தில் 8 கிலோமீட்டர் ஆரோக்கிய நடைபயணத்தை மேயர் ஷண்ணாநாதன் துவக்கி வைத்தார். தஞ்சையில் 8 கிலோமீட்டர் ஆரோக்கிய நடைபயிற்சி தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டுத் திடல் நைட்டிப் பயிற்சியாளர் சங்கம் சார்பில் நடைபெற்று வருகிறது. இன்று காலை நடைபெற்ற ஆரோக்கிய நடைபயிற்சி தஞ்சை மாநகராட்சி மேயர் ராமநாதன் துவக்கி வைத்தார். இதில் தஞ்சை நடைபயிற்சியாளர்கள் சங்கத்தினர் உள்ளிட்ட ஏராளமானோர் உற்சாகத்துடன் பங்கேற்று புதிய பேருந்து நிலையம் வரை சென்று மீண்டும் அதே வழியாக அன்னை சத்யா விளையாட்டுத் திடலை வந்தடைந்தனர். மேலும் இதேபோல் மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் 8 கிலோமீட்டர் தூரம் நடைபெறும் ஹெல்த் பாக் திட்டம் தொடரும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர். பெரம்பலூர் அருகே குடும்பத் தகராறு காரணமாக வாலிபர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். பெரம்பலூர் கோனேரிபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் ஜோதி மகன் பெரியசுவாமி. பொறியியல் பட்டதாரியான இவர் பெரியசுவாமிக்கும் மனைவி சுகந்திக்கும் சில வருடங்களாகவே குடும்பத் தகராறு தொடர்ந்து இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு தனக்கு சொந்தமான கோனேரிபாளையம் புறவழி சாலையில் உள்ள வயல்காட்டில் கொட்டகையில் படுத்திருந்த பெரியசுவாமி தலை, கை, கால்களில் சரமாரியாக வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பெரியசுவாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொடூர கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிந்து பெரியசுவாமியின் மனைவி சுகந்தி, மைத்துனன் சுரேஷ் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுடன் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே வசந்தப்பள்ளியில் அமைந்துள்ள ஸ்ரீராம ஆஞ்சநேய கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அருகே 1850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீகண்ட ஸ்ரீ சக்கர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் கடந்த 11 ஆண்டுகளாக ஸ்ரீநாம நவமி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் ஸ்ரீநாம நவமி திருவிழா சுவாமி விஜயராகவன் அவர்களின் ஏற்பாட்டில் சிறப்பு அலங்கார பூஜைகளுடன் பல்வேறு யாக பூஜைகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீகண்ட ஸ்ரீ சக ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் எழுந்தருளிய ஸ்ரீராமர் மற்றும் சீதாதேவி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்தனர். பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்கார பூஜைகளும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட விரட்டனப்பள்ளி என்ற இடத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட விரட்டனப்பள்ளி என்ற இடத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் பர்கூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளருமான சி.வி. ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில்
முன்னாள் அதிமுக துணை சபாநாயகர் டாக்டர் தம்பிதுரை சிறப்பழிப்பாளர்களாக கலந்து கொண்டு வரட்டனப்பள்ளியில் மக்கள் பயன்பாட்டிற்காக தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, நீர்மோர், வெள்ளரிக்காய், குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கினர். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக குன்றாண்டார் கோவில் பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கே செல்லப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக குன்றாண்டார் கோவில் கிழக்கு, மேற்கு, மத்தியம், கீரனூர் பேரூர் கழகம் சண்முகம் ஏற்பாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கே செல்லப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் கலந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் நிறைவேற்றி வருகிறார் என்றும், இதில் சட்டமன்ற உறுப்பினர் கவிசுடர், துணை மேயர் லியாகத் அலி, ஒன்றிய செயலாளர் சண்முகம், KRN போலீஸ் கீரை தமிழ்ராஜா, சுபசரவணன், சந்திரசேகரன், ராஜேஸ்வரி, புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர்கள், மாநில செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், இவர்களின் நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள், ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள், கழக தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கன்னியாகுமரி அதிகாலையில் குவிந்த சுற்றுலா பயணிகளின் கூட்டம் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயத்தை பார்க்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். கன்னியாகுமரியில் வடமாநில சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. முக்கடல் சங்கமம் கடற்கரை, சன்ரைஸ் பாயிண்ட், பகவதி அம்மன் கோயில் கிழக்கு வாசல் பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை காண அதிகாலை முதலே கடற்கரையில் குவித்தனர். குமரி மாவட்டத்தில் தற்போது மழை பெய்து வரும் நிலையில் மேகமூட்டம் காரணமாக சூரியன் உதயமாகும் காட்சி தெரியவில்லை. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் கடலில் புனித நீராடி தனது குடும்பத்தினருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். பகவதி அம்மன் கோவிலில் தரிசனமும் மேற்கொண்டனர். திருப்பதி வேத பல்கலைக்கழகம் அருகே சிறுத்தை கூண்டில் சிக்கியது. திருப்பதி மலையடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத பல்கலைக்கழகம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகம் வளாகத்தை சுற்றி அவ்வப்போது சிறுத்தை நடமாடி அங்குள்ள தெருநாய்களை அடித்து சாப்பிட்டு வருகிறது. இதனால் வனத்துறை அதிகாரிகள் பல இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி சிறுத்தை அதிகமாக வந்து செல்லும் இடங்களில் கூண்டு வைத்திருந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை வேத பல்கலைக்கழகம் அருகே ஒரு சிறுத்தை கூண்டில் சிக்கியது. இது குறித்து அறிந்த வனத்துறை அதிகாரிகள் உடனடியாக அங்கு வந்து சிறுத்தையை கூண்டுடன் மீட்டு திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு சென்றுள்ளனர். திருச்சிராப்பள்ளி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கோட்டம் திருச்சிராப்பள்ளி மண்டலத்தின் சார்பில் 10 புதிய பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் லிமிடெட் திருச்சிராப்பள்ளி மண்டலத்தின் மூலம் திருச்சிராப்பள்ளி மத்திய பேருந்து நிலையத்தில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் 4 நகர பேருந்துகள் மற்றும் 6 புறநகர பேருந்துகள் என மொத்தம் 10 VSC ரக புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாண்புமிகு மாநகராட்சி மேயர் திரு அன்பழகன் அவர்கள், மாநகராட்சி ஆணையர் திரு V சரவணன் அவர்கள், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக திருச்சிராப்பள்ளி மண்டல பொறியாளர் திரு A முத்துகிருஷ்ணன் அவர்கள், போக்குவரத்து துறை அலுவலர் மற்றும் பணியாளர்கள், மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மாநகர பகுதிகளில் மக்கள் கூடும் இடங்களில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. திருச்சி தெற்கு மாவட்டம் மார்க்கெட் மயிலம் சந்தை மற்றும் பாலக்கரை பகுதி பாலக்கரை ரவுண்டானா அருகில் பகுதி திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலை மாநகர கழகம் செயலாளர் மு மதிவாணன் முன்னிலையில் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், சர்பத் மற்றும் பழங்கள் வழங்கினார். தண்ணீர் பந்தலில் இளநீர், பானகம், மோர், சர்பத் மற்றும் தர்பூசணி பழங்களை வழங்கினார். நிகழ்வில் பகுதி கழக செயலாளர்கள் DPSS ராஜ் முகமது, RJ பாபு மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருவரம்பூர் அருகே உள்ள நவல்பட்டு அருகே காட்டாற்றினை நீர்வரத்துறை சார்பில் 2025 மற்றும் 2026 ஆண்டு ரூபாய் 35 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணியினை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். திருவரம்பூர் அருகே காட்டாரை கூண்டூர் நவலப்பட்டு 100 அடி சாலையில் கிழப்புறம் பகுதியில் காற்றாற்றில் நடுகை 9200 மீட்டர் முதல் 11,200 மீட்டர் வரை சுமார் 2000 மீட்டர் தூரம் தூர்வாரும் பணியில் நடைபெறுகிறது. இதில் முதல் 1000 மீட்டருக்கு 25 லட்சமும், அடுத்த 1000 மீட்டர் தூரத்திற்கு 10 லட்சமும் என மொத்தம் 35 லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணியினை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் சிவகுமார், செயற்பொறியாளர் ராஜேந்திரன், உதவி செயற்பொறியாளர் கார்த்திகேயன், உதவி பொறியாளர் மேனகா, திருவரம்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கங்காதரன், திமுக நிர்வாகி கயல்விழி மற்றும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் கட்சியினர்களும் பலர் கலந்து கொண்டனர்.
மதுரையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் சார்பில் திருநங்கைகள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து 5 நாள் செயல்முறை பயிற்சி வகுப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மதுரை அழகர் கோவில் சாலை அவுட் போஸ்டில் அமைந்துள்ள சமூக அறிவியல் கல்லூரியின் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் செயல் திட்டங்களின்படி திருநங்கைகள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து 5 நாள் செயல்முறை பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இந்நிகழ்வில் சமூக அறிவியல் கல்லூரியின் செயலாளர் தர்மாம் சிங் தலைமையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சமுதாய வளர்ச்சி அலுவலர் பூமிகா, தமிழ்நாடு அரசு திருநங்கைகள் நலவாரிய உறுப்பினர் பியா பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்புழைப்பாளர்களாக நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையினர் நிறுவன தலைவர் ஸ்டார் குருசுவாமி, மதுரை குடும்ப நல நீதிமன்றத்தின் மாவட்ட நீதிபதி அனுராதா சிறப்புழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திருநங்கைகளுக்கான நலத்திட்ட உதவிகளை நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் ஸ்டார் குருசுவாமி வழங்கினார். இதில் 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட இந்திய காங்கிரஸ் விளக்கத்திற்கு சார்பாக மோடியை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட இந்திய காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட தலைவர் முருகேசன், தெற்கு மாவட்ட தலைவர் சுப்ராம் தலைமையில் ஒன்றிய அரசை கண்டித்தும் இந்திய பிரதமர் மோடி ராமநாதபுரம் பாம்பன் பாலம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்ததை எதிர்த்து புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் கருப்பு கொடி ஏந்தி மோடிக்கு எதிராகவும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் இந்திய காங்கிரஸ் மாவட்ட உறுப்பினர்கள், சிறுபான்மை உறுப்பினர் இப்ராஹிம் பாபு, காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் ராஜா முகமது மற்றும் இந்திய காங்கிரஸ் கட்சியின் நகர கழக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர், பழரசம், தர்பூசணி பழங்கள் வழங்கினார். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளர் சோலை, ஸ்ரீரங்கமடைய, விளஞ்சரான், திருவானைக்கோவில் ஆகிய பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் திருச்சி மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர், பழரசம், தர்பூசணி பழங்கள், வெள்ளரிக்காய் வழங்கினார். இந்த செயல் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது. மேலும் மாநகர மாவட்ட இளைஞரணி இணையமைப்பாளர் ஜீவானந்தம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சக்தி, ஜீவா, கார்த்திக், சதீஷ், அருண், கருப்பையா, செல்வம், தினேஷ், விஜய் மற்றும் பிற தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் அருகே தாபிக கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் வடக்கு மாவட்ட செயலாளர் பங்கேற்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பூலாங்குறிச்சி கிராமத்தில் உள்ள பேருந்து நிறுத்தம் அருகில் மேற்கு ஒன்றிய செயலாளர் தாஜ் அப்துல்லா ஏற்பாட்டில் வடக்கு மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் பேருந்தில் உள்ள பயணிகளுக்கும் மற்றும் 2 சக்கர 4 சக்கர வாகனத்தில் செல்வோருக்கும் சர்பத், மோர், தர்பூசணி, வாழைப்பழம் முதலிய பொருட்களை பொதுமக்களுக்கு கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மகிழ்ச்சியோடு வழங்கினர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள புதுப்பட்டையில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள புதுப்பட்டியில் பாவம் கிளைக்கல் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் தமிழ்நாடு ராக்கெட் ரன்னர்ஸ் சார்பாக 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியானது 8 கிலோமீட்டர் தூரம் புதுப்பட்டி பேருந்து நிலையத்தில் இருந்து ஊத்துக்காடு பைபாஸ் சாலை வரை நடைபெற்றது. இப்போட்டியில் சுமார் 5 வயது முதல் சிறுவர்களும் 50 வயதுடைய பெரியோர்களும் கலந்து கொண்டனர். இந்த போட்டியானது பெண்களுக்கு தனிப்பிரிவுகளாகவும் ஆண்களுக்கு தனிப்பிரிவுகளாகவும் நடைபெற்றது. மேலும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுத் தொகை சார்பாக வழங்கப்பட்டது. முதல் பரிசாக 5000 ரூபாய், 2ஆம் பரிசாக 4000 ரூபாய், 3ஆம் பரிசாக 3000 ரூபாய் என வழங்கப்பட்டது. இந்த போட்டியில் தேனி மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். மறைமலை நகர் அருகே குடியிருப்புகளுக்கு ஒட்டிய பகுதிகளில் செயல்படும் மதுக்கடை மூட வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் உள்ள பாவேந்தர் சாலையில் பள்ளிகள், கோவில்கள், குடியிருப்புகளுக்கு மத்தியில் டாஸ்மாக் மதுபான கடை திறக்கப்பட்டு காலை முதல் இரவு வரை விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த மதுபான கடையை அகற்றக் கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாவிகாவை சேர்ந்தவர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராகவும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு எதிராகவும் முழக்கமிட்டு கடையை முற்றுகையிட செல்ல முயன்றதால் போலீசாருக்கும் கட்சியினர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு காணப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பங்காளியம்மன் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு சுமார் 150க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்ட இரட்டை மாட்டு வண்டி எல்லைய பந்தயம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பங்காளியம்மன் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்லைப் பந்தயம் நடைபெற்றது. இந்த பந்தயத்தின் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் மாட்டு வண்டிகள் பந்தய எல்லையை நோக்கி சேரி பாய்ந்து சென்றபோது பங்கேற்ற மாடுகளையும் மாட்டு வண்டியை ஓட்டுபவர்களையும் உற்சாகப்படுத்தும் வகையில் சாலையோரம் நின்றிருந்த பார்வையாளர்கள் ஏராளமானோர் ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தினர்.
இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் முயல், சிட்டு, புள்ளிமான், தட்டான் சிட்டு, தேன் சிட்டு, பூஞ்சிட்டு, கரிசான் மாடு, பெரிய மாடு என 7 பிரிவுகளில் 150க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டது. மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு வெற்றி பெற்ற சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கினர். மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தை 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்தனர். ராமேஸ்வரத்துக்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு இன்று பகல் 11 மணிக்கு தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்காமல் வஞ்சித்து வரும் ஒன்றிய அரசையும் ராமேஸ்வரத்துக்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கண்டித்து மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சஞ்சய் காந்தி தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி முன்னிலை வகித்தார். இதில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சுந்தரராஜன், நகர காங்கிரஸ் தலைவர் விஜயகுமார், மாவட்ட முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ராஜரத்தினம், மாநில SC/ST பிரிவு செயலாளர் முரளிதரன் உட்பட ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நேற்று இந்திய குடியரசுக் கட்சி மாநில செயலாளர் கருப்பையா தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை மனு ஒன்றை கொடுத்தனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நேற்று இந்திய குடியரசுக் கட்சி மாநில செயலாளர் கருப்பையா தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை மனு ஒன்றை கொடுத்தனர். அந்த மனுவில் சிவகங்கை மாவட்டம் கழனிவாசல் கிராமத்தில் ஆதிதிராவிட சமூகத்துக்கு பாத்தியப்பட்ட பட்டா இடங்களை நீதிமன்ற உத்தரவுப்படி விரைவு ஒப்படைக்க கோரி கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. முன்னதாக இவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தை கைகளில் வாசகங்கள் எழுதி அட்டைகளை ஏந்தி வலம் வந்தனர். கன்னியாகுமரியில் மோட்டார் சைக்கிளில் முகமுடி அணிந்து வந்த மர்ம நபர் சாலையில் நின்ற பெண் மற்றும் மூதாட்டி என இருவரிடம் இருவேறு இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி அருகே உள்ள 7 சாட்டுமுத்தை பகுதியில் வீட்டின் வெளியே நின்ற பெண்ணிடம் மோட்டார் சைக்கிளில் வந்த முகமுடி அணிந்த மர்ம நபர் ஒருவர் பெண்ணின் கழுத்தில் கிடந்த செயினை பறிக்க முற்பட்டார். அப்போது அந்த பெண் சுதாரித்துக் கொண்டதால் கொள்ளையன் அங்கிருந்து தப்பி வரும் வழியில் வீட்டின் வெளியே நின்ற மூதாட்டி வேளம்மாள் கழுத்தில் கிடந்த 6 பவுன் தங்கச் செயினை பறித்துள்ளார். இது மூதாட்டி தடுக்க முற்பட்ட போது செயின் அருந்து பாதி கொள்ளையன் பறித்து சென்றுள்ளது தெரிய வந்துள்ளது. இது குறித்து கன்னியாகுமரி போலீசார் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் பிரேம்ஹோஸ் ஏர்மோஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சிவதானு பிள்ளை செய்தியாளர்களை சந்தித்தார். சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் 13ஆம் மற்றும் 14வது பட்டமளிப்பு விழா இன்று சாய் கல்விக் கழகத்தின் தலைவர் சாய் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பளிப்பாளர்களாக பிரமோஸ் ஏர்போஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சிவதானு பிள்ளை மற்றும் DCS நிறுவனத்தின் கல்வி பிரிவு தலைவர் KM சுசீந்திரன், கலைச்செல்வி லியோ முத்து, ஷர்மிளா ராஜா, ரேவதி சாய் பிரகாஷ், முதல்வர்கள் K பழனிக்குமார், ராஜா, அறங்காவலர் சதீஷ், மேலாண்மை இயக்குநர் மாறன் ஆகியோர் கலந்து கொண்டு 31 மாணவர்களுக்கு 35 லட்சம் மதிப்பிலான தங்கப் பதக்கங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருவதை ஒட்டி அவர்களுக்கு கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருவதை ஒட்டி அவருக்கு கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மணிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் வட்டார தலைவர் புனியநாதன், பார்த்திபன், கிளாய் சுரேஷ், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற அலுவலக உதவியாளர் அசோகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை மாநில கல்லூரியில் எழுத்தாளர் மெய் ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் சாதனை மலர் வெளியிட்ட விழா நடைபெற்றது. சென்னை மாநில கல்லூரியில் எழுத்தாளர் மெய் ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் சாதனை மலர் வெளியிட்ட விழா நடைபெற்றது. விழாவில் நீதியரசர் பாரதிதாசன் மனிதநேயர் செம்மல் விருது வழங்கினார். மேலும் நள்ளி குப்புசாமி மனிதநேயர் நூலினை வெளியிட்டு சிறப்பு உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேராசிரியர் ரா குருநாதன், சுரேஷ்குமார், IAS உலகநாயகி பழனி, தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் அருள், நடிகர் விஜயகுமார், இசைகீதம் ராமானுஜம் உட்பட ஏராளமான எழுத்தாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். சிங்கப்பெருமாள் கோவிலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பாக சித்திரை முழு நிலவு மாநாடு சிறப்பு ஒன்றிய பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு அருகே சிங்கப்பெருமான் கோவில் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சித்திரை முழு நிலவு மாநாடு சிறப்பு ஒன்றிய சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் செயலாளர்கள் சத்யா ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பழைப்பாளர்களாக செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கயார் ஏழுமலை கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். உடன் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய தலைவர் கண்ணபிரான், காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய அமைப்பு செயலாளர் மணிகண்டன், மாநில செயற்குழு உறுப்பினர் காயரம்பேடு தேவராஜ் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார்.
ஆத்தூரில் பிரதமர் மோடி தமிழகம் வருகை எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு சேலம் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி தமிழகம் வருகை தந்த எதிர்ப்பு தெரிவித்தும் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற கோரியும் இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை உள்ளிட்டவைகளை கலைகளை கண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கிழக்கு மாவட்ட தலைவர் 50க்கும் மேற்பட்டோர் கையில் கருப்பு கொடி ஏந்தியும் கருப்பு பாலூன்கள் பறக்கவிட்டும் பிரதமர் மோடிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சையில் காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் வரும் பிரதமர் மோடியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் கிழவாசல் நாள் ரோடு அருகில் அமைந்துள்ள காமராஜர் சிலை அருகே பிரதமர் மோடி தமிழகம் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் அவரை திரும்ப போகும்படியும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மேலும் வக்பு சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் இந்தி மொழியை திணிக்கக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதில் தஞ்சை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் நாஞ்சி வரதராஜன், பொருளாளர் லட்சுமி நாராயணன், விவசாய பிரிவு அணித் தலைவர் ஜேம்ஸ் ஜெயபிரகாஷ், வயலூர் ராமநாதன், வழக்கறிஞர் பிரிவு ஜான்சன், செந்தில் சிவகுமார், சாரதா, ராமதாஸ், சித்ரா சாமிநாதன், RTI செல்வம், ஜேசு மகேந்திரன், ஸ்ரீதர், செல்வகுமார், மதியழகன், ராமமூர்த்தி, நாகராஜன் உட்பட ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். சென்னை ECRல் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க இமயமலை போன்ற செயற்கை பனி பிரதேசத்தை உருவாக்கியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள VGP ட்ரோக்னோசிங்கம் மக்களை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் இமயமலை போன்று குளிர்சாதனமான செயற்கை பனி பிரதேசத்தை உருவாக்கியுள்ளது. இது சுமார் 1400 சதுர அடியில் -80 டிகிரி செல்சியஸ் குளிர்ந்த நிலையில் பராமரிக்கப்படுகிறது. மேலும் இதில் பனிச்சறுக்கு, மலையேற்றம், பனிக்கரடி பொம்மைகள் போன்றவற்றையும் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளே செல்லும் வாடிக்கையாளர்கள் பனியால் பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்க உரிய உபகரணங்களான மேலாடை, காலணிகள், கையுறைகள் போன்றவைகள் அரங்கம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சேலத்தில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றிய மத்திய பாஜக அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சேலம் கோட்டை மைதான பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ARV பாஸ்கர் தலைமை வகித்தார். மேலும் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வக்பு வாரிய திருத்த மசோதா நிறைவேற்றியதை கண்டித்தும் கோஷமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் மாநகர் மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், முன்னாள் மாநகர மாவட்ட தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நெருப்பரிசல் பகுதி கழக செயலாளர் முன்னிலையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. திருப்பூரில் நெருப்பரிசல் பகுதி கழக செயலாளர் M. கோவிந்தராஜ் JD முன்னிலையில் 5வது வார்டு கல்யாண சுந்தரம் JP தலைமையில் நீர்மோர் பந்தலில் கம்மங்கூழ், தர்பூசணி பழம் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நீர்மோர் பந்தலை A. வெள்ளைசாமி திறந்துரைத்தார். இதில் திருப்பூர் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர்கள் சரவணன், தொண்டரணி நிர்வாகிகள், கழக தோழர்கள், தோழிகள், உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். வேதாரண்யம் நாகை மாவட்டம் 2026 தமிழக சட்டத்தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இடுவாவனம் கார்த்திக் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தனியார் திருமண அரங்கில் நடைபெற்ற நாம் தமிழர் வேட்பாளர் அறிமுக கலந்தாய்வு கூட்டத்தில் வேதாரண்யம் சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளராக இடும்பாவனம் கார்த்திக் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மணிசெந்தில், ஹிமாயுன், கபீர், பாரதி செல்வன் மற்றும் ராஜேந்திரன், அகஸ்டின், அற்புதராஜ், முருகவேல் உள்ளிட்ட ஏராளமான நாம் தமிழர் கட்சியினர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை தபால் நிலையம் முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட வக்பு வாரிய சட்ட திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும், தேசிய ஊரக வேலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காத மத்திய அரசை கண்டித்தும், ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பிரிவு பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று கருப்பு பேட்ஜ் அணிந்தும் கருப்பு கொடிகளை கையில் ஏந்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.